விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டு வந்திருக்கும் நாடகங்களாக இருக்கட்டும், கேம் ஷோவா இருக்கட்டும், ரியாலிட்டி ஷோவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்துட்டு மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிடும். அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளே வந்துட்டு பிக் பாஸ் ஷோ தாங்க. தற்போது பிக் பாஸ் ஷோ வந்துட்டு தமிழகத்தில் இருக்கும் பட்டி தொட்டி எல்லாத்துலேயுமே பயங்கரமாக பட்டையை கிளப்பி வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருவரும் வந்துட்டு பிக் பாஸ் ஷோ எப்போ போடுவாங்க அப்படின்றதுக்காகவே அனைவரும் வழிமேல் விழி வைத்து எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்துட்டு தமிழகத்தில் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழகத்தில் முக்கால்வாசி மக்கள் பிக் பாஸ் ஷோ பார்ப்பதற்கு அடிமை அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம்னா பார்த்துக்கோங்க. மேலும் பிக் பாஸ் ஷோ வந்துட்டு தற்போது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பிக் பாஸ் ஷோ குறித்து பகிர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நார்மல் மக்கள் மட்டும் இல்லைங்க, பல சினிமா செலிபிரிட்டிஸ் கூட வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதையும் வந்துட்டு அவங்களுடைய வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தள பக்கங்களின் மூலமாக தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டு வந்துட்டு இருக்கும் சரவணன் மீனாட்சி புகழ் ரக்ஷிதா அவர்கள் அவங்களுடைய பிக் பாஸ் சம்பந்தமான கருத்தை வந்துட்டு தற்போது ஒரு வீடியோ பகிர்வு மூலமாக சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அவங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமிதாவையும் மற்றும் காயத்ரி ரகுராமையும் கிழின்னு கிழிச்சிருக்காங்க. காயத்ரி ரகுராம் குறித்து பேசும்போது, ஒரு பெண்மணி இந்த அளவுக்கு வந்துட்டு மற்றவங்க மேல வெறுப்பை உமிழ முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது காயத்ரி ரகுராம ஒரு பெண்ணே இல்லைன்னு சொல்றாங்க போல் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் பல கேள்விகள் காயத்ரி ரகுராம் பத்தி பட்டு கேவலமா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நமிதா மேம் வந்துட்டு திமிர்ல இருப்பதாகவும், ஒரு நடிகை என்பதை மனதில் வைத்து மற்றவங்களை வந்துட்டு ரொம்பவே டாமினேட் பண்ணி பேசுவதாகவும் வந்துட்டு பயங்கரமா கிழின்னு கிழிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரையுமே. பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பது மக்கள் அனைவராலும் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கும் ஒரு ஷோ அப்படின்னு தெரிஞ்சும் இவங்க ரெண்டு பேர் எதுக்காக இந்த மாதிரி கேவலமான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க, எதற்காக இப்படி வந்துட்டு ஒளிவு மறைவா பேசிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருமே பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னே தெரியலன்னுட்டு பிக் பாஸ் ஷோவில் இருக்கும் காயத்ரி மற்றும் நமிதாவை வந்துட்டு பயங்கரமா தாக்கி பேசியிருக்காங்க. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, சமூக வலைதளத்தில் பிக் பாஸ் ஷோ குறித்து பலவிதமான கருத்துக்கள் வெளிவந்துட்டு இருக்கு. முன்னாடி பிக் பாஸ் ஷோ வந்துட்டு பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் தற்போது ஓவியாக்காக ஓட் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, காயத்ரி ரகுராம் மற்றும் நமிதாவுக்கு நாளுக்கு நாள் வந்துட்டு எதிரிகளும் அவங்களுக்கு எதிராக கருத்துக்களும் சமூக வலைதளத்தில் அதிகரித்து கொண்டே வந்துட்டு இருக்கு அப்படின்றதும் ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் ஷோ குறித்த முழு வீடியோக்களுக்கும் டெய்லி எபிசோடையும் வந்துட்டு ஹாட் ஸ்டார் வலைதளத்தில் சென்று பார்த்துக்கலாம்.